ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது DUDAO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து வரக்கூடிய டெஸ்க்டாப் வயர்லெஸ் ஸ்பீக்கர். இந்த பாக்ஸில் போட்டிருக்கிற மாதிரி 1800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரீசார்ஜபிள் பேட்டரி. இதில் அலாரம் செட் பண்ணிக்கலாம், மியூசிக் கேட்டுக்கலாம், கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், TF கார்டு சப்போர்ட் இருக்கு, ஆக்ஸ் சப்போர்ட் இருக்கு, FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. இது 12 months வாரண்டி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DUDAO இந்தியா டெல்லி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி தான் வாரண்டியை பத்தி விசாரிச்சேன் அவங்க கிட்ட. இந்த சைட்ல பேட்டரி கெபாசிட்டி போட்டிருக்காங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கர் வெர்ஷன் 4 போட்டிருக்காங்க, 4 ohms ஸ்பீக்கர், பவர் வந்து 5 watts, இன்புட் வந்து மைக்ரோ USB 5 volt, ஆம்பிளிஃபயர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 80 Hz இருந்து 12 kHz வரைக்கும் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்க இருந்த ப்ராடக்ட். டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கிரில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் ஹோல்ஸ் வந்து இங்கே நல்லா தெரியுது. ஸோ இங்கே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கு, LED டிஸ்பிளே. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, USB போர்ட் இருக்கு, மைக்ரோ USB ஃபார் சார்ஜிங், இங்கே வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கு, இங்கே ஆக்ஸ் போர்ட் இருக்கு. இந்த சைடு எதுவும் இல்லை. கீழ்ப்புறமும் உங்களுக்கு அந்த 4 ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரிப்பா பிடிச்சிக்கிறதுக்காக. பின்புறமா வந்து பார்த்தீங்கன்னா DUDAO மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1500 mAh பேட்டரி. ஸோ இந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர சின்ன ஒரு கிளிப் மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு போன் ஸ்டாண்டா நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போன் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர இது வந்து சார்ஜிங் கேபிள், மைக்ரோ USB கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா 15 hours பேட்டரி லைஃப் வர்றதா வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மொபைல் போன் ஹோல்டர், மொபைல் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் வந்து மொபைல் ஹோல்டரா வச்சுக்கலாம். சரி, இப்போ இதை ஆன் பண்ணி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத ஒரு டெமோவாவே பார்த்துடலாம். பவர் ஆன் ஸ்விட்ச் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சை வந்து நீங்க மேல் நோக்கி தள்ளினீங்கன்னா ஆன் ஆகுது. நீங்க ஆன் பண்ண உடனே ப்ளூடூத் மோட்ல செலக்ட் ஆயிருக்கு. இங்க என்னென்ன கீஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இது வந்து அலாரம் டைம் செட் பண்ற கீ, இது வந்து நம்ம கால் ரிசீவ் பண்ற ஒரு கீ. நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம மொபைல் போன்ல கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளூடூத் வழியா சாங்ஸ் கேட்கறப்ப உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இங்க இருந்தே இந்த பட்டனை பிரஸ் பண்ணி கால் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதற்கான பட்டன் இது. இது வந்து மைனஸ் அண்ட் பிளஸ் பட்டன். இதுவும் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் தான். FM ரேடியோக்கு இது ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ற பட்டனாகவும் செயல்படும். அலாரம் டைம் செட் பண்ற பட்டனாகவும் இது நம்ம பயன்படும். இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன்ஸ். இது வந்து மோட் செலக்ட் பண்ற பட்டன். இதுல ப்ளூடூத் மோட், FM ரேடியோ மோட், TF கார்டு மற்றும் USB ஆக்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்றது இந்த மோட் பட்டன் மூலமாக நாம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிளே பாஸ் பட்டன். சரி, இப்போ வந்து ப்ளூடூத் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. நம்ம ப்ளூடூத் வழியா இதுல நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த டெஸ்க்டாப் வயர்லெஸ் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா DUDAO-Y5 அப்படிங்கிற இந்த மாடல் நேம் இதுல டிஸ்பிளே ஆகும். இதை செலக்ட் பண்ணி இதுலயும் உங்களுக்கு இண்டிகேஷன் வந்துருச்சு. பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 80% இருக்கு. இப்போ நம்ம ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். Eyes are closed in the shadows. My enemies will think they won, but I'm here to stay. Destiny will overcome. No, I am not afraid. Like a phoenix, let my soul rise from the darkness to the light. I feel alive. I'm a fire, bright, I'll never die. Like a phoenix in the night, I will survive. Oh, I will survive. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு. இந்த வால்யூம் கீ பட்டன்ஸ் வந்து நீங்க லாங் பிரஸ் பண்றது மூலமா சவுண்டை வந்து குறைக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிளே பாஸ் பட்டனாகவும் இது வந்து கடைசி பட்டனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த மொபைலுக்கு நான் வந்து ஒரு கால் பண்றேன். அந்த காலை வந்து நாம இந்த ஸ்பீக்கர் மூலமாவே எப்படி ரிசீவ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கால் வருதுங்க. ஹலோ. ஸோ நம்ம இந்த மாதிரி கால் வந்து நம்ம இதுலயே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஹலோ. ஓகேங்களா? ஸோ 2 ஸ்பீக்கரும் பக்கத்தில் இருக்கிறதுனால எக்கோ ஆகுது. கால் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாங்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பார்த்துட்டோம். ப்ளூடூத் அண்ட் கால் ரிசீவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து அலாரம் டைம் செட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த அலாரம் பட்டன் ஃபர்ஸ்ட் பட்டனாக இருக்கு. இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லாஸ்ட் பட்டன் பிளே பாஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து டைம் செட் பண்ணுற ஒரு மெத்தட் இது. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அலாரம் இண்டிகேஷன் இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அலாரம் செட் பண்ணிக்கலாம். இந்த பிளஸ் மைனஸ் வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி இது வந்து ஒரு 24 hour ஃபார்மேட்ல தான் இதில் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணி, 12 மணி, இது மார்னிங் 1 o'clock. ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock நீங்கள்
6:45க்கு நீங்கள் இப்போ வைக்கிறீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். 6:45 திரும்ப மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 செலக்ட் ஆகிக்கும். இதை அப்படியே விட்டுடலாம். இல்லை நீங்கள் இப்போ வந்து ஒரு 6 o'clock கரெக்டாக 6 o'clockக்கு நீங்கள் வந்து அலாரம் வைக்கணும் அப்படின்னா ஸோ 6 o'clock ஆயிடுச்சு. இது வந்து மார்னிங் 6 o'clock. இப்போ திரும்ப இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ திரும்ப மறுபடியும் -+ பட்டனை யூஸ் பண்ணி அதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆன் அப்படின்னு வந்துடும். திரும்ப மறுபடியும் இது டாகிள் பட்டன் மாதிரி. ஸோ இது வந்து ஆன் ஆஃப் டாகிள் பட்டன் மாதிரி இது இப்போது செயல்படும். இப்போ இது ஆன் ஆயிடுச்சு. இதை திரும்ப இப்போ வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற அந்த அலாரம் இண்டிகேஷன் வந்து இப்போ வந்து ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து க்ளோ ஆகுது. இப்போ திரும்ப மறுபடியும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். திரும்ப மறுபடியும் நீங்கள் இந்த அலாரம் கரெக்டாக இருக்கா அப்படி ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறக்கும் இதே சேம் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ 6 o'clockல நம்ம இங்கே அலாரம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துருங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து அலாரம் வைக்கிறது செக் பண்ணுறது ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மோட் பட்டன் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பட்டன். ஒன்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணால் FM, சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகும், அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு போகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த லாஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டியூனிங், இதுக்கு எந்த ஒரு ஆண்டனாவும் இல்லாதனால உங்களுக்கு கரெக்டான ஒரு கிளாரிட்டி FM ரேடியோவில் வரணும்னா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இடத்தை சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா இது கிளியராக பாடும். சுவாரஸ்யமான கட்டுரைகள், படக்கதைகள், பொது அறிவு பொழுது புதிய வடிவில் வெளிவருகிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு. இதில் இது நெக்ஸ்ட் ஸ்டேஷன். ஸோ இதில் 2 ஸ்டேஷன் மட்டும் தான் டியூன் ஆயிருக்கு. ஸோ கிளாரிட்டி உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாகவே இருக்கு. இப்போ இந்த சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜிங் வந்து எந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத டெமோவை பார்த்துடலாம். ஓகே, நான் அந்த பவர் பேங்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த USB போர்ட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பென் டிரைவ் எடுத்திருக்கேன். இதில் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு USB ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு USB அப்படிங்கிற இண்டிகேஷன் இங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம TF கார்டு, இந்த மைக்ரோ SD கார்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். சைடில் அதற்கான ஸ்லாட் இருக்கு. TF கார்டுக்கான இண்டிகேஷன் உடனே வந்துருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆக்ஸ் போர்ட் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக ஆக்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டிகேஷன் வந்து டிஸ்பிளேல வந்துருது. ஸோ நம்ம முன்னாடி வந்து நம்ம இதை ப்ளூடூத் ஆப்ஷன் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம இதை வந்து ப்ளே பண்ண வச்சோம். இப்போ வந்து ஆக்ஸ்ல சேம் சாங்கை வந்து நம்ம ப்ளே பண்ண வைக்கலாம். TF கார்டு, USB டைப், ஆக்ஸ் போர்ட் எல்லாமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் எல்லா விதமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கு. USB, ஆக்ஸ், இந்த மைக்ரோ SD கார்டு, FM ரேடியோ, ப்ளூடூத். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இந்த ஸ்பீக்கரில் இருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு பவர் பேங்க் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கேபிளில் இதில் கனெக்ட் பண்ணிக்கங்க. மொபைல் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கியூட் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி, DUDAO அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் கம்பெனி. இவங்களுக்கான இந்தியன் வெப் பேஜ் வந்து எதுவுமே இல்லை. இவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. DUDAO இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு DUDAO இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டு நீங்கள் உங்களுடைய வாரண்டி பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். இது ஆஃப்ல இருந்தால் கூட அலாரம் வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக ஆன் ஆகி அலாரம் அடிச்சிருது. ஓகே, உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரியே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு பிரைஸை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம RVT RameshVlogTube சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.